அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நம்முடைய பரமபிதா நல்லவர். அல்லேலூயா. உபாகமம் 8:15 வாசிக்க. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து தம்முடைய பலத்த கரத்தினால் ஓங்கிய புயத்தினால் அடிமைத்தனத்தில் இருந்த தன்னுடைய பிள்ளைகளை அவர் கம்பீரமாய் மகா கம்பீரமாய் பார்வோன் கையிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை செங்கடலை பிளந்து அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த சம்பவம் எல்லாம் மிகவும் அதிபயங்கரமானது. அதையெல்லாம் நாம் நினைக்கணும். இஸ்ரவேல் என் சேஷ்டபுத்திரன், முதற்பேரானவன், நீ அவனை விட்டுவிடு. நீ அவனை விடாவிட்டால் நான் உன் சேஷ்டபுத்திரனை கொல்லுவேன் என்று கர்த்தர் சொன்னார். பார்வோன் கரத்திலிருந்து அவர்களை மீட்க எகிப்தை 10 வாதைகளால் வாதித்து மகா பயங்கரமான தேவனுடைய கரம் என்பதை விளங்க பண்ணி இனிமேல் இந்த தேவனோடு போராட முடியாது என்று அந்த பார்வோன் அவர்களை அனுப்பிவிடுகிறார். அதுக்கப்புறம் அவன் இருதய கடினமாகி மீண்டும் அவர்களை துரத்தி கொண்டு வந்த பொழுது செங்கடல் 2 பிளந்து அதில் வழியாய் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு அதே வழியாய் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் உள்ளே நுழைந்த பொழுது கர்த்தர் சொன்னார், செங்கடலை மூடி போடு அப்படின்னு சொல்ல அந்த செங்கடல் மூடப்பட்டது. அதில் பார்வோனும் அவனுடைய சேனையும் அப்படியே அந்த தண்ணீரில் மூழ்கி அழிந்தே போனார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இவ்விதமாய் கர்த்தர் தன்னுடைய ஓங்கிய புயத்தினால் தன்னுடைய வலதுகரத்தின் செய்யும் மகா பெரிய வல்லமை பராக்கிரமத்தினால் தேவன் தம்முடைய ஜனங்களை விடுதலை செய்து எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை மீட்டு கொண்டு வெளியே கொண்டு வந்துட்டார். 430 வருஷம் இவர்கள் அந்த எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்துட்டாங்க. பாருங்கள், அவங்களுடைய சிந்தை அடிமைத்தனத்தில் அவங்களுடைய மூளை, அவங்களுடைய யோசனை, அவருடைய எண்ணங்கள் என்ன செஞ்சிச்சு, அப்படியே மாட்டிக்கிச்சு. ஆனால் அந்த பிள்ளைகள் அவர்கள் ராஜாக்கள், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், தேவாதி தேவனுடைய பிள்ளைகள். இஸ்ரவேல் என் சேஷ்டபுத்திரன் என்று தேவன் தன்னுடைய முதற்பலனான கனி அவன் எனக்கு என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்க்கிறார். அவனை இப்பொழுது வேதத்தில் வாசிக்கிறபடி நான் தெரிந்தெடுத்த நல்ல தேசத்தில் அவனை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே நான் இறங்கி வந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த கானான் தேசம் தேவன் பார்த்து வைத்த நல்ல தேசம். அங்கே இருக்கிற 7 ஜாதிகளை முறியடித்து, அங்கே இருக்கிற 32 ராஜாக்களை முறியடித்து அந்த இடத்துல இந்த பிள்ளைகள் போய் அங்கே வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம். ஆகவே அவர்களை வழிநடத்தி வரும்பொழுது அந்த காதேஸ் வனாந்திரத்திலிருந்து அந்த கானானுக்கு வெறும் 11 நாட்கள் தான். வெறும் 11 நாட்கள் நடந்தால் என்ன செஞ்சிடலாம், கானானு போய் பிடிச்சிடலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அந்த வனாந்திரத்தில் அவர்களை வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏனென்று கேட்டால் அவர்கள் சேரக்கூடிய அந்த தேசம்
மிக நல்ல தேசம். அந்த நல்ல தேசத்தை அவர்கள் நல்லபடியாய் பயன்படுத்த வேண்டும். அதற்கு ஏற்றபடி அந்த உயர் ரகமான தேசம், உயர் ரகமான உணவு கொடுக்கப்படும் தேசம், அரணான பட்டணங்கள், நீர்நிலைகள், அருவிகள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள் உள்ள நல்ல தேசம் அது. அந்த நல்ல தேசத்தில் அவர்களை அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த தேசத்தில் அவர்கள் போய் சேரும்போது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும், தேவனை நம்பி வாழ்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். அவர்கள் தேவ பலத்தினால் மட்டும் தான் அந்த எதிரிகளை, சத்துருக்களை வெல்ல முடியும். ஆகவே அவர்கள் தேவனை முற்றிலுமாய் அண்டிக் கொண்டு இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள். அப்படி சொல்லி தான் தேவன் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். தேவ சித்தம் என்னது என்று நாம் அறிந்து கொள்வோமையானால் நாம் என்ன செய்வோம்? தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். நிறைய நேரத்தில் நாம் தேவ சித்தத்தை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு அது தேவ சித்தம் எப்படியா இருந்துட்டு போகுது, ஆனால் எனக்கு வேண்டியதை கொடுங்க, என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு தான் நம்முடைய போராட்டமும் நம்முடைய ஜெபங்களும் உபவாசங்களும் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன என்று நாம் அறிந்து புரிந்து கொண்டு நாம் செயல்படும் போது தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். அதற்கு நேராக தேவன் நம்மை சுலபமாக வழிநடத்தி செல்ல முடியும். ஆகவே இந்த வனாந்தரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அவங்க ரொம்ப போராட்டம் பண்ணாங்க. இதைத்தான் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுங்க. அங்கே நாம் பார்க்கிறோம். நாம் கூட இப்போது ஞானஸ்நானம் எடுத்து திருச்சபைக்குள்ளே வந்து சேர்ந்துட்டோம். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் போய் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை எனக்கு சீசராக்குங்கள் என்று சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? நீங்கள் அதற்கு பிறகு அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை சபையில் வைத்து நான் உங்களுக்கு சொன்ன என் உபதேசங்களை எல்லாம் அவர்களுக்கு உபதேசியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய உபதேசத்தை கேட்க வேண்டும். அவருடைய உபதேசத்தை அவர் உபதேசிப்பார் சபையில். நாம் என்ன செய்ய வேண்டும்? கருத்தாய் அவருடைய உபதேசத்தை கவனித்து கேட்டு நாம் தேவனுடைய சித்தம் அறிந்து தெய்வீக சிந்தையிலே நாம் வளர்களாய் காணப்பட வேண்டும். அவர் சொன்னார், நீங்கள் அப்படி ஆகுங்கள், உலகத்தின் முடிவு வரைந்தும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். செங்கடலை பிளந்து, செங்கடலில் இந்த பக்கம் மதில் போல தண்ணீர், இந்த பக்கம் மதில் போல தண்ணீர், இன்றைக்கி அது நடுவில் ஜனங்களை வழிநடத்தி வந்தார். அது எதற்கு ஒப்பனையாக இருக்குது என்று சொன்னால், அது இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட 32 லட்சம் ஜனங்கள், அவர்களுக்கெல்லாம் அந்த செங்கடல் வழியாக அவர்கள் வழிநடத்தி வந்த பொழுது அது அவர்களுக்கு ஒரு ஞானஸ்தானமாக இருந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அப்படியே படிமா, அப்படியே 1லிருந்து படிங்க, அப்படியே படப்படன்னு படிச்சு விடுவோம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமலாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரரானது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும்
உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்தவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்தவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அதில் நமக்கு சொல்லப்படுகிற அறிவுரை என்ன என்று சொன்னால், இவைகளெல்லாம் நமக்கு திஷ்டாந்தங்களாக இருக்கிறது. திஷ்டாந்தங்கள் என்றால் நமக்கு ஒரு மாதிரி, நமக்கு ஒரு மாடல். நாம் எல்லாம் எச்சரிக்கை அடைந்து நாம் சரியான ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டு நாம் வழிநடத்தப்படுவதற்கு தேவன் ஒரு ஜாதி ஜனத்தை என்ன செய்தார்? நமக்கு முன்பாக அவர் வழிநடத்தி அதையெல்லாம் அந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் அங்கே எச்சரிக்கை உண்டாகும்படி அவர்களில் ஒரு கூட்ட மக்கள் கொல்லப்படுகிறார்கள், கொஞ்சம் பிழைக்கிறார்கள். அவன் செத்தானா, அவன் ஏன் செத்தான்? விக்கிரக ஆராதனை பண்ணி செத்தான், அப்புறம் வேசித்தனம் பண்ணி செத்தான், முரட்டாட்டம் பண்ணி செத்தான், முறுமுறுத்து செத்தான். இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க? வனாந்தரத்தில் அவர்கள் அநேகர் அழிக்கப்பட்டார்கள். அது ஏன் அழிந்து போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு திஷ்டாந்தங்களாக இருக்குது. அப்போ முதல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்து நம்மை சபையில் சேர்க்கும்போது, ஞானஸ்நானம் எடுத்து வரும்போது நமக்கு முதல்ல வனாந்தர வாழ்க்கை தான் இருக்கும். நமக்கு சில நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு சில விசுவாச பாடங்கள் நமக்கு தேவன் நம்முடைய சூழ்நிலைகள் நடுவில் கற்றுத்தருவார். அது ஒருவனுக்கு ஒரு விதமாக இருக்கும், இன்னொருவனுக்கு இன்னொரு விதமாக இருக்கும். ஆனால் பின்னோக்கி போகக்கூடாது. நம்ம எந்த சோதனை வந்தாலும் நம்ம முன்னேறுகிறவர்களாக இருக்கணும். ஆகவே எனக்கு வருகிற சோதனைகள் நிறைய, அது உங்களுக்கு வராது. உங்களுக்கு வந்தது எனக்கு வராது. ஆகவே சகோதரனுக்கு வந்தது சகோதரிக்கு வராது. சில குடும்பங்களுக்கு இருக்க ஒரு விதமான பிரச்சனை, இன்னொரு குடும்பத்துக்கு வேறு விதமான பிரச்சனை இருக்கும். ஆனால் நம்ம எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒரே இடத்துல கூடி வருவோம். ஆமாம், நம்ம எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடிப்போம், ஒரே ஞான போஜனத்தை நாம் சாப்பிடுவோம். இதை நாம் சாப்பிடும்போது நமக்கு பலன் கொடுக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இதன் வழியாகத்தான் நாம் இந்த உலகத்தின் பிரச்சனைகளை, எனது பிரச்சனைகளை நான் ஜெயிக்க முடியும், உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆகவே இந்த வசனத்தை நாம் விடக்கூடாது, இந்த சபை ஆராதனையை விடக்கூடாது. அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு நான் போதித்த உபதேசங்களை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். உபதேசம் ரொம்ப முக்கியம். உபதேசத்தை கேட்கும்போது தான், உபதேசம்தான் உங்களை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. உபதேசம்தான் உங்களை விசுவாசத்தில் பலசாலிகளாய் மாற்றும். ஆகவே நீங்கள் உபதேசத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அநேகர் எப்படி விழுந்து போனார்கள், இதெல்லாம் நமக்கு திஷ்டாந்தங்களாக இருக்கிறது. இதற்கு நேரெடுக்கிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு வராது. ஆனால் அந்த சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து தப்பிச் செல்லும்படியான போக்கை தேவனே உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஆகவே அதற்கு தேவை தேவனை பற்றி நமக்கு கொண்டு இருக்கின்ற விசுவாசம். அதற்காகத்தான் இந்த வார்த்தைகளுக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். அவர்களும் வனாந்தரத்தில் பஸ்கா புசிச்சாங்க. எங்கள் எகிப்திலிருந்து அவங்க பஸ்கா புசிச்சுட்டு தான் அவங்க புறப்பட்டு வெளியே வந்தாங்க. அதே மாதிரி நாமும் மாதம் ஒரு நாள் என்ன செய்கிறோம்? மாதத்தில் ஒரு முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். பஸ்கா புசிக்கிறோம். வாரம் முழுவதும் தேவ செய்தியில் நாம் கேட்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரம். இப்படியே நாம் இருந்துடக்கூடாது. வனாந்திரத்திலிருந்து நாம் மீண்டு எழுந்து நம்ம கானானை சுதந்திரிக்கவே, அதற்காகத்தான் நம்ம கர்த்தர் நமக்கு இந்த ப்ராக்டிஸ் தரார். வனாந்திரத்திலேயே விழுந்து எந்திரிச்சு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்து, முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டே இருந்து, அப்புறம் கர்த்தருக்கு 10 முறை அவர்கள் அப்படி தான் பண்ணாங்க. அப்போ ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு கர்த்தரே அந்த பிள்ளைகள் எல்லாரையும் வனாந்திரத்திலேயே மடிந்து போகும்படி செஞ்சுட்டு, அதற்கு பிறகு ஒரு 20 வயதுக்கு மேற்பட்ட அந்த பிள்ளைகளை மாத்திரம் அங்கே கானானுக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். சிலர் அப்படி தான் இருப்பாங்க, முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எதை பேசினாலும் எதிர்த்து பேசிகிட்டே இருப்பாங்க, எந்த வசனம் சொன்னாலும் முரட்டாட்டம். ஆனால் கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஆனால் ஸ்தோத்திரம், நீங்கள் மனதை விட்டு கொடுங்கள். அல்லேலூயா. உங்களை உள்ளத்தை விட்டு கொடு. ஆண்டவர், இன்றைக்கி நீங்கள் என்னோட என்ன பேசுகிறீங்க? இந்த வனாந்தர வாழ்க்கையை நான் வெல்லுவதற்கு நான் உங்களுடைய சமூகத்தில் பலனை பெற நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்படின்னா கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பலனை கொடுப்பார்.
நீங்கள் இப்படியே அதில் பலப்பட்டு வரும்பொழுது நீங்கள் அதில் எல்லாவற்றிலும் பாஸ் ஆயிடணும். நீங்கள் பரீட்சைக்கு நிற்காதவர்கள் அல்ல, பரீட்சைக்கு நிற்கிறவர்களாக இருக்கவனை பரீட்சை பார்த்து அவர்கள் விழுந்து போனார்கள். அதனால் இந்த ஜெனரேஷனை இப்படியே விட்டுட்டு, ஆனால் திருப்பி எகிப்துக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன், வனாந்தரத்துலேயே மண்ணை போட்டு மூடிட்டு, மணல்லையே மூடிட்டு புதிய மக்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டார். ஆனால் சோத்திரம், அந்த மாதிரி அழிஞ்சு போகிற வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டது போல் நீங்கள் அழிக்கப்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீர் எங்களுக்கு பார்த்து வைத்திருக்கிற நல்ல தேசமாகிய அந்த ஐஸ்வர்யமுள்ள தேசமாகிய அந்த கானானை சுதந்திரிக்க நான் பாத்திரனாக இருக்கும்படி என் மேல் உம்முடைய அபிஷேகம் ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்படி சொன்னால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. அழிலே சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரோ நம்மை ஐஸ்வர்யத்துக்கு நேராகத்தான் நம்மை கொண்டு போக ஆசைப்படுகிறார். அவர் அங்கே கொண்டு போய் நமக்கு செழிப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்க தான் நம்ம ஆசைப்படுகிறார். செழிப்புன்னு சொன்னாவே அவங்களுக்குள்ளே என்னமோ ஒரு ஆவி இறங்கி ஆவேசப்படுறாங்க, அப்படியே ஒரு பயங்கர ஒரு பிசாசாக மாறிடுறாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் உடைய மகாபிரிய நோக்கமே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அலையிலே சொல்லுவாமா, உன்னை ஆசீர்வாதமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ஆமாம், அவருக்குள்ளே எவ்வளோ வைராக்கியம் இருக்குது. சோத்திரம். ஏன் இவங்களால் முடியலன்னா, அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வந்ததுனால அவங்க மூளை என்ன செய்யுது, அம்பேத்கர் சொல்கிற மாதிரி அவர்கள் மூளை சிறைப்படுத்தப்பட்டுருச்சு. அதனால் அந்த மூளையில் இருக்கிற கட்டு சங்கிலி உடையணும். ஜாதி, மதம், தாழ்த்தப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டிக்குள்ளேயே கட்டி போட்டு மக்களை வச்சுட்டதுனால அவங்களை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு அரசாங்கமே வந்தாலும் என்ன செய்ய முடியலைங்கிறாரு அம்பேத்கர். சட்டத்தை எழுதி வச்சுட்டு போராடுகிறார். அப்படி தான் கர்த்தரும் நமக்கு சட்டத்தை எழுதி வச்சுட்டு ஆண்டவரும் நம்மோடு கூட போராடிக்கிட்டே இருக்கிறார். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். நம்முடைய 5 அறிவிலே நாம் தேவனை பார்க்கக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய ஆவியின் கண்களில் திறந்து பார்க்க வேண்டும். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். 5 அறிவில்ன்னு சொன்னால் அந்த கண்ணில், காதில், கேட்டதில், தொடுறதில், உணர்வில், பேசுகிறதில், இதில் எல்லாம் என்ன அடிமைத்தனம் உணர்வு தான் இருக்குது. ஏன்னா அங்கே தானே இருந்து வந்தோம். அங்கிருந்து நம்மளால் என்ன விடுபட முடியல. இங்கே கொண்டு உன்னை ராஜாங்கிறாரு, நீ ராஜா வீட்டு பிள்ளை, நீ தேவனுடைய குழந்தைங்கிறாரு, நீ ஐஸ்வர்யவான்ங்கிறாரு, நீ நீதிமான் என்று சொல்கிறாரு. எப்படி நான் பாவி பரதேசி, நான் பிச்சைக்காரன் அப்படின்னு சொன்னால் சம்மதம். ஆனால் நீ ஆண்டவருடைய மேன்மையாக நீ என் புள்ள, நீ சேஷ்டபுத்திரன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியல, இந்த புள்ளனால் ஏற்றுக்க முடியல. இதை திரும்ப அடிமைத்தன கட்டிலேயே போய் நிற்கிது. அதான் முரட்டாட்டம், ஒன்றுமே பண்ண முடியல. இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்காதபடி கர்த்தாவே நீர் என்னை எப்படி பண்ண சித்தமாக இருக்குது அப்படி என்னை நடத்தும் என்று விட்டு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை என்னை வழி நடத்துவார். யாத்திராகமம் புஸ்தகம் 16:11 படிமா. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோடு பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களிலுள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். சரி, ஸ்தோத்திரம். அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்கள் எகிப்தில் நல்லா சாப்பிட்டோம்,
நல்ல கறியும் சோறுமா நாங்கள் சாப்பிட்டோம், இங்கே வந்து எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்ட பொழுது தேவன் அவர்கள் முறுமுறுப்பை கேட்டு அவர்களுக்கு நல்ல திருப்தியாய் நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சி சாப்பிடுவீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி சாயங்காலத்தில் ஏராளமான காடைகள் வந்து விழுந்தது. காடைகளை எடுத்து அவங்க திருப்தியாய் சாப்பிட்டார்கள். அதே மாதிரி சொன்னார், விடிய காலத்தில் உங்களுக்கு அப்பம் கொடுக்கப்படும் அப்படின்னாரு, சாப்பாடு கொடுக்கப்படும்னாரு. அதே மாதிரியே வானத்திலிருந்து விடிய காலத்தில் மன்னா பொழிந்தது. அது தேவ தூதர்கள் சாப்பிடுகிற விசேஷித்ததான ஒரு உணவு. அது தேனிட்ட பணியாரம் போல் சுவைமிக்கதாக இருக்கும். அந்த உணவை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் கொடுத்தார். சரி, அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க தண்ணி கேட்டால் தண்ணி கிடைக்குது, இவங்க அப்பம் கேட்டால் அப்பம் கிடைக்குது, இறைச்சி கேட்டால் இறைச்சி கிடைக்குது. அவர்களுக்கு பகலில் மேகஸ்தம்பம் வந்து பாதுகாத்து கொள்ளுது, இரவில் என்ன செய்யுது, அக்னி ஸ்தம்பம் வந்து அவங்கள வெது வெதுப்பாக வச்சுக்குது. கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். அதுக்கு தான் அதெல்லாம் அவர்களுக்கு அடையாளம். நல்லா தான் வச்சுக்கிறார். வானத்திலிருந்து பொழிந்த மன்னா விஷயத்தில் கர்த்தர் அவர்களுக்கு போதிக்கிற காரியம் என்னென்று சொன்னால், அவனுக்கு திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் மன்னாவை எடுத்து வச்சுக்குங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஓமர் அளவு நீங்கள் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு அளவு சொல்லியிருந்தார். சரின்னு எல்லோரும் எடுத்துக்கிட்டு அதை சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து வைத்து கொண்டார்கள். அதிகமாகவே சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. ஏன் அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இது நாளைக்கு கடவுள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா யாருக்கு தெரியும். இன்றைக்கி கொடுத்துருக்கிறாரு, அதனால் நாளைக்கு கொஞ்சம் இதிலேருந்து நாம் என்ன செஞ்சலாம், சேர்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாளைய பற்றின ஒரு கவலை, நாளைக்கு நான் என்ன செய்வேன், ஆகவே நாளைக்கு எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து சேர்த்து வைத்து கொண்டார்கள். ஒரு சிலர் தாங்கள் சாப்பிட்டதில் பத்தும் பத்தாமல் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுக்குவோம், நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பத்தும் பத்தாமல் சாப்பிட்டுட்டு நாளைக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டாங்க. அப்போது அடுத்த நாள் பார்த்தா அந்த மீதி எடுக்கப்பட்டது எல்லாமே பூச்சி பிடிச்சி கெட்டு நாற்றம் எடுத்தது. கண்ட பொழுது மோசே விசனப்பட்டார். மோசேக்கு கோபம் வந்துருச்சு, கடுங்கோபம் வந்துருச்சு. ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போகிறீங்க, கர்த்தருடைய கட்டளைகளை ஏன் மீறுகிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை மோசேயின் மூலமாக கடிந்து கொள்கிறார். அன்னன்னைக்கு தேவன் கொடுத்ததை நீங்கள் அன்றன்றைக்கு திருப்தியாய் சாப்பிட்டு உங்களோடு கூட பசியாக இருக்கிறவர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழுங்கள் என்று தான் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இந்த நாளைக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உண்டாகும் போதே அங்கே என்ன உண்டாகுது என்றால் கவலை உண்டாகிறது. நாளைக்கு என்ன செய்வது அப்படின்னு சொன்னாலே கவலை. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், அன்றன்று உள்ள அப்பம் அன்றன்று உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். தேவனாய கர்த்தர் வனாந்திரத்தில் முதல் அவர்களுக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்னென்று சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு கொடுக்கும் அப்பத்தாலும் தண்ணீராலும் நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள், திருப்தியாக இருங்க. நாளைக்காக அடுத்த நாளுக்கு என்ன செய்வாங்கிற கவலையெல்லாம் நீங்கள் விட வேண்டும். இதுதான் முதல் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். ஏனென்றால் நான் உங்களுக்கு தகப்பன், நீங்கள் எங்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நேசிக்கிறார், போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார். உங்கள் மேலே நான் கண்ணும் கருத்துமாக இருந்து உங்களை காப்பாற்றுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொல்லுகிறார். அழுதே பிள்ளைகளே, அடுத்தது 21 பாருங்கள். விடிய காலந்தோறும் தான் என்ன செய்யும், இந்த அப்பம் கிடைக்கும். விடிய காலம்தான் கிடைக்கும். அப்போ விடிய காலந்தோறும் நீங்கள் எழுந்து என்ன செய்யணும், இந்த அப்பத்தை பொறுக்கிக்கணும். அப்புறம் என்ன சொல்லுது, சூரியன் உதிக்கும்போது வெயில் ஏற ஏற எல்லாம் என்ன செஞ்சிடும், உருகி போயிடும். கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி தூங்குவோம், இன்னும் கொஞ்சம் தூங்குவோம் அப்படின்னு தூங்கிட்டு சோம்பேறி தூங்குவானாமா. அப்புறம் வெளியே எழுந்திரிச்சு வந்து பார்த்தான்னா வெயில் ஏறினவுடன் அதெல்லாம் உருகி காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் வந்து தேடினா அவனுங்களுக்கெல்லாம் கண்ணை கசக்கி தேடினாலும் அங்கே ஒரு துளி கூட மண்ணா இருக்காது, மண்ணா போயிடும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள், காலைதோறும் என்னுடைய கிருபை எளிதாக இருக்கிறது. ஆகவே சோத்திரம், காலையில் அதிகாலையில் எழுந்து நம் தேவனை என்னோடு கூட நம்ம தேடணும். ஆமீன். தேவனை தேடி தேவனுடைய ஆகாரத்தை நாம் புசிக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே,
அன்பு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல என்ன செய்வோம்? தேவனே, அனாதி சிநேகத்தால் நீர் என்னை சிநேகித்தீர், ஆகவே உம்முடைய காருண்யத்தால் நீர் இழுத்து கொண்டீர். தேவன் தன்னுடைய பிள்ளைகள் என்று நீர் எங்களை அழைத்ததினால் பிதாவானவர் எங்கள் மேல் பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. நாங்கள் பாவிகளாக இருக்கும்போதே கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததினால் தேவன் எங்கள் மேல் வைத்த உம்முடைய அன்பு விளங்கினது. தேவன் எங்களிடத்தில் அன்பாகவே இருக்கிறீர். எப்படிப்பட்ட அன்பு? தேவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பாக இருந்தது போலவே எங்களிடத்திலும் நீர் அன்பாகவே இருக்கிறீர். எங்களிடத்தில் அன்பு கொடுக்கிற உம்மாலே நாங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய இரக்கம், கர்த்தாவே, அனாதி காலம் முதல் உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு இருக்கிறது. தேவனே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும் எங்களுக்கு புதியவைகளாக இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் எங்களுக்கு இறங்குகிறீர். கர்த்தாவே, நீர் 1000 தலைமுறை மட்டும் எங்களுக்கு இரக்கத்தை காக்கிற தேவனாய் இருக்கிறீர். தேவனே, உம்முடைய இரக்கத்தை பெற நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் தைரியமாய் கிருபாசன தண்டையில் கிட்டி சேருகிறோம். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய இரக்கங்களை நம்பி எங்கள் ஜெபங்களை எல்லாம் நாங்கள் ஏறெடுக்கிறோம். தைரியத்தை குறித்து சொல்லும்போது, கர்த்தாவே, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர், ஆகவே நாங்கள் பயப்பட மாட்டோம். நீர் எங்கள் கூடவே இருக்கிறீர், நாங்கள் பயப்பட மாட்டோம். நீர் எங்களுக்கு சகாயர், ஆகவே நாங்கள் பயப்பட மாட்டோம். நீர் எங்களிடத்தில் அன்பாகவே இருக்கிறீர், ஆகவே நாங்கள் பயப்பட மாட்டோம். நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கிறது இல்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறீர், ஆகவே நாங்கள் பயப்பட மாட்டோம். பாதுகாப்பு குறித்து சொல்லும்போது, நீர் எங்கள் அடைக்கலம், நீர் எங்கள் கோட்டை, நீர் எங்கள் தேவன், நாங்கள் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுகிறோம். நீர் எங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைக்கிறீர், ஆகவே உமது சிறகுகளால் எங்களை மூடுகிறீர். உமது சட்டைகளின் கீழே நாங்கள் அடைக்கலம் புகிறோம். உமது சத்தியம் எங்களுக்கு பரிசையும் கேடகமாக இருக்கிறது. ஆகவே பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது, வாதி எங்கள் கூடாரத்தை அணுகாது. எங்களை காக்கும்படிக்கு உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர். அவர்கள் தங்கள் கைகளினால் எங்களை ஏந்தி கொண்டு போகிறார்கள். கர்த்தாவே, நீர் எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காக்கிறீர். இஸ்ரவேலை காக்கிற நீர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் எங்களை காக்கிறீர். கர்த்தர் எங்களது வலது பக்கத்தில் எங்களுக்கு நிழலாக இருக்கிறீர். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகிறது. எங்களுக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவும் குற்றமாய் போகிறது. எங்களுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, எங்களுக்கு விரோதமான எந்த குறி சொல்லுதலும் இல்லை. ஏனென்றால் எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். சுகத்தை பற்றி சொல்லும்போது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து எங்கள் வியாதியை எங்களை விட்டு அகற்றி விட்டார். ஆகவே நாங்கள் சுகமானோம். நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு இயேசுதாமே தமது சரீரத்தில் எங்கள் பாவங்களை சிலுவின் மேலே சுமந்தார். ஆகவே நாங்கள் சுகமானோம். இயேசுவின் காயங்களால் சுகமானோம். இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். நீர் எங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி எங்களை குணமாக்கி எங்கள் பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். ஆகவே நாங்கள் சுகமானோம். நாங்கள் எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி தேவரீர் விரும்புகிறீர். ஆகவே நாங்கள் சுகமாக இருக்கிறோம். மெய்யாகவே நீர் எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து எங்களுடைய மீறுதல் நிமித்தம் நீர் காயப்பட்டீர். எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை உண்மையில் வந்தது. ஆகவே நாங்கள் குணமானோம். நீர் தாமே எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நோய்களை சுமந்தீர். ஆகவே நாங்கள் சுகமானோம். உம்முடைய வசனம் எங்கள் உடலுக்கெல்லாம் மருந்தாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் சுகமாக இருக்கிறோம். நீர் எங்கள் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களெல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எங்கள் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறீர். ஆகவே எங்கள் வாய் நன்மையால் திருப்தியாக இருக்கிறது. கழுவுக்கு சமானமாய் எங்கள் வயது திரும்பவும் வாழ வயது போல் இருக்கிறது. ஆகவே நாங்கள் சுகமானோம். உமது வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்புவித்து விட்டீர். ஆகவே நாங்கள் சுகமாக இருக்கிறோம். நீர் அப்பத்தையும் எங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை எங்களை விட்டு விலக்கி விட்டீர். ஆகவே நாங்கள் சுகமாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமீன். இப்படி கர்த்தருடைய சுகம், கர்த்தருடைய தைரியம், கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஐஸ்வர்யம், கர்த்தருடைய நன்மைகள், கர்த்தருடைய குடும்பம், கர்த்தருடைய சபை, இப்படியெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பூமியை பற்றின ஆசீர்வாதம், இப்படியெல்லாம் வசனங்களால் எழுதி என்ன செய்கிறோம்? அதிகாலையில் எழுந்து தேவனை நாங்கள் சொல்லி சொல்லி துதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அது ஒரு பெரிய பலனுங்க, பெரிய பலன். விடிய காலையில் நாங்கள் 3:30 மணிக்கு கண்ணு விழித்து எழுந்து கர்த்தரை பாடி துதித்து இந்த வசனங்களெல்லாம் சொல்லி ஒரு அதிகாரத்தையும் படித்து நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வாக்கிங் எந்திரிச்சு அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம்.
ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த வாக்குகளெல்லாம் உண்மையாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. தேவன் அந்த வாக்குப்படி நம்மை காப்பாற்றுகிறார். ஆகவே விடிய காலையில் எழுந்து சூரிய வெளிச்சம் வர்றதுக்குள்ளே என்ன செய்யணும்? இந்த வசனத்தை பொறுக்கிடணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு கெத்துன்னு காத்திருக்கணும். தாவீது சொல்கிறான், எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரனை போல நான் விழித்திருந்து நான் உம்முடைய வார்த்தையை உம்முடைய வசனத்துக்கு நேராக வருகிறேன், உம்மை தியானிக்கிறேன். உம்மை தியானிக்கும் தியானம் எனக்கு இனிமையாக இருக்கிறது. அதுதான் எனக்கு பலன், அதுதான் என்னை ஞானவானாக்குகிறது, அதுதான் என் சத்துருக்குள்ளாக என்னை ஜெயவானாக மாற்றுகிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவானாக இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் இலைதுறா இருக்கிற மரத்தை போல இருப்பான். தன் காலத்திலே தன்கனியை தருவான். அல்லது தலைமுறைக்கெல்லாம் பார்த்துருக்க வேண்டியதில்லை, தான் தலைமுறையிலே அவன் ஆசீர்வாதத்தை பார்த்துருவான். இதுதான் கற்றுக் கொடுத்தாரு. மண்ணா பொழியுது, போய் பொறுக்கி சாப்பிட்டு இப்போ அள்ளி வச்சுக்கோ, நாள் முழுதும் நீ காப்பாற்றப்படுவேன்னு சொன்னால் என்னது? அது தேவனுடைய வார்த்தை. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன், ஆமேன். நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அடுத்தது சொல்கிறாரு, 6வது நாளிலே 2 அத்தனையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 26 படிமா. 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக, 7ஆம் நாள் ஓய்வு நாளாய் இருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்றான். 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். அவர்கள் அதை காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள்? பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார். அப்படியே ஜனங்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள். 5 நாள் பொறுக்கிங்க, 6ஆம் நாளில் ரெட்டத்தனையாக சேர்த்திக்கிங்க அப்படின்னு சொன்னார். 7ஆம் நாளில் என்ன சொல்கிறாரு? எந்த வேலையும் வச்சுக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம அங்கே போய் உட்காந்துக்கிட்டா அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணுறது? நீங்கள் ஏன் இப்படி முரட்டாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? ஏன் என்னுடைய வார்த்தை எப்பொழுதும் என் கட்டளைகளை மீறிக்கிட்டே இருக்கிறீங்க? நான் ஒரு கட்டளை இட்டால் நீங்கள் கீழ்ப்படியை கற்றுக்குங்களே அப்படின்னு சொல்லி கர்த்தரே கடிந்து கொள்ளுகிறார். ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டா ஓய்வு இருந்தால் எங்களுக்கு சோறு யார் போடுவா? கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஓய்வு நாளில் ஓய்ந்து தான் இருக்கணும். இந்த பழக்கத்தை வனாந்திரத்திலேயே கர்த்தர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். வனாந்திரத்திலே கற்றுக் கொடுக்குறார். இங்கே நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை வேலை வைக்கிறாங்கிறதுக்காகவே அவங்க எல்லா வேலையும் அவங்க தள்ளி விடுறாங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க வேலைக்கு போய் கொடுத்த தசமபாகத்தை விட அவங்க வேலைக்கு போகாமல் இருந்து கர்த்தருக்கு கொடுக்குற தசமபாகமே அதிகமாக இருக்குது. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இங்கே அதுதான் கற்றுத்தராரு. ஆண்டவர் உங்களை பிழைப்பூட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் உங்களை பிழைப்பூட்ட வல்லவர். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவ சித்தத்துக்கு நீங்கள் அர்ப்பணித்திருந்தால் தேவனே உங்களை வழி நடத்துவார். காசு பணம் குறையாது, உங்களுடைய சாப்பாடு குறையாது, உங்கள் மாவு பானையில் மாவு குறையாது, எண்ணெய் தொட்டியில் எண்ணெய் குறையாது, உங்கள் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் பலன் எதுவுமே குறையாது. உங்களுடைய கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்விக்கப்பட்டிருக்கும், நிலத்தின் கனிகள் ஆசீர்விக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய கட்டளைக்கு மாத்திர கீழ்ப்படியுங்கள். கற்றுக்கொள்ளுங்க தேவப்பிள்ளை. இதுதான் இதில் கற்றுக் கொடுக்குறார். சரி, அடுத்தது என்ன கீழே என்ன சொல்லி தராருன்னு சொன்னால் 32 நம்ம வாசிக்கும்போது அதில் ஒரு ஓமர் எடுத்து அதை சொல்கிறாரு. அதை ஆரோன்ட்ட சொல்லி அதை எடுத்து உடன்படிக்கை பெட்டியில் அதை பாதுகாப்பாக வெய்யி. அது 40 வருஷம் என்ன இன்றைக்கி வரைக்கும் கூட அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்குது. ஏன்னு சொன்னால் அது பின் சந்ததிக்கு அது அவர்களுக்கு ஒரு போதனையாக நீ அதை காட்டி காட்டி போதிக்கணும். அதில் என்ன போதனை இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு நாளும் அணுதினமும் நம்மை போஷிக்கிற கர்த்தர். அணுதினம் மன்னா. அல்லேலூயா சொல்லுவோமா? அணுதினமும் நம்மை போஷிப்பதற்கு சிங்கக்குட்டிகள் கூட பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடைஞ்சிடும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்பதை நீ கற்றுக் கொடுப்பதற்காக இந்த மன்னாவை நீ எடுத்து பாதுகாப்பாய் அதை வைத்து உன் பிள்ளைகளுக்கு உன் அடுத்த தலைமுறைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் அதை எடுத்து வைக்க சொன்னார். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நான் இதில் முக்கியமான விஷயம். இப்போ வாங்க அங்கே போங்க. அப்படியே மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 24 படிங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசண்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூட்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நீங்கள் 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாதுங்க? ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து இன்னொருவனை என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டியதாக இருக்கும். உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் புசிக்கிறதுக்கு ஐயோ எண்ணத்தை குடிப்போம், ஐயோ எண்ணத்தை உடிப்போம், ஐயோ எண்ணத்தை உண்போம் என்று நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? இந்த கவலை தாங்க நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக உண்மையாக நிறுத்தவே முடியாமல் இருக்குது. கவலைப்பட்டு கலங்குறதுனால் எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டுவான்? சொல்லுங்கள், கூட்ட முடியுமா? கூட்ட முடியுமா? சொல்லுங்கள். கவலைப்பட்டால் உடம்பு இளைக்கும். கவலைப்பட்டால் சுகர் வரும். கவலைப்பட்டு வந்தால் ப்ரெஷர் ஏறும். கவலைப்பட்டால் பலவிதமான நோய்கள் வியாதிகள் கூடுமே தவிர கவலைப்பட்டு கலங்குறதுனால எவனுமே தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியாது. குறைஞ்சி வேணா போய்கிட்டு இருக்கும். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். நாம் குறைவுபடக்கூடாது. நீங்கள் நிறைவுள்ள பாத்திரங்களாக இருக்கணும். நீ குறைவுபடக்கூடாது. நீ திருப்தியாக இருக்கணும். நீ திருப்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அதுதான் கர்த்தர் உடைய ஆசை. அது அழகாக அவர் அதில் சொல்லித்தராரு பாருங்கள். உலகம் கவலை கொடுக்கும். அநேகர் உலக கவலைகளினால், ஐஸ்வர்ய மயக்கத்தினால், உலக கவலைகளினால் சிக்குண்டு இருக்கிறதுனால அவர்களுக்குள்ளே என்ன செய்யலை? தேவனுடைய வசனம் நிலைநிறுத்துப்பது இல்லை. அதெல்லாம் முள்ளு மாதிரி நெருக்கி அவர்களை பயனற்றவர்களாய் போக செஞ்சிருதாமா. நல்ல நிலம்தான் என்ன செய்ய 30, 60, 100 மிகுந்த பலன்களை கொடுக்கும் இல்லைங்களா? நல்ல நிலமாய் வாங்க. நல்ல நிலமாகிய மனசில் உங்கள் நல்ல விதைகளை விதைச்சிக்கிட்டு போங்க. அதெல்லாம் என்ன செய்யும்? 30, 60, 100 பலனை கொடுக்கும். அதான் கர்த்தர் சொல்கிறார். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அது சொல்கிறார். அவைகளுக்கு எல்லாம் அவர் பிழைப்பூட்டுகிறார். இதே வாழ்க்கை தானே அந்த வனாந்தரத்தில் என்ன செய்ய? விதைப்பும் இல்லை, அறுப்பும் இல்லை. விதைக்கவும் முடியாது, அறுக்கவும் முடியாது. ஆனால் அந்த வனாந்தரத்தில் அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? 40 வருஷம் அவர்களுக்கு பிழைப்பூட்டினார். ஊட்டினாரா இல்லைங்களா? அவர்களுக்கு கால் வீங்கவில்லை, சரீரத்தில் நோய் வரல, பலவீனப்படலை, அவர்களுக்கு வஸ்திரம் அவர்களுக்கு பழசா போயிடல. சொன்னாரா இல்லைங்களா? அவர்கள் எல்லாருமே ஆரோக்கியவான்களாக இருந்தாங்களா இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனசு தான் சரியில்லை. மனசில் தான் கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கர்த்தரையே திட்டிக்கிட்டு கர்த்தரையே முறுமுறுத்துக்கிட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்க? கானானுக்கு போக முடியாமல் வனாந்தரத்திலேயே அழிந்து போனார்கள். நல்லா கவனிங்க. அவைகளெல்லாம் நமக்கு திஷ்டாந்தங்களாக இருக்கிறது. அவைகளில் போல ஒருவனும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அதான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1லேருந்து அப்படியே படிச்சிட்டோம். அது மாதிரி நாம் இருந்துடக்கூடாது. கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, ஆகாயத்து பறவைகள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, விதைப்பும் அறுப்பும் இல்லாத அந்த பிள்ளைகளை கர்த்தர் போஷிக்கிறார் என்றால் உங்களை போஷிப்பார். நீங்கள் அதை காட்டில் அதிக விசேஷித்தவான்கள். அதே மாதிரி தான் அங்கே சொல்கிறாரு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். நீங்கள் உடைக்காக கவலைப்படுகிறது என்ன? அங்கே சாலமோன் கூட தன்னுடைய சர்வ மகிமையிலும் அதை போல் அவன் உடித்தனது இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அப்போது காட்டு புஷ்பங்களை காட்டிலும் ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, உங்களை அவர் உடுத்துவிப்பதும் உங்களை அவர் போஷிப்பதும் அதிக நிச்சயம். அதிக நிச்சயம். இப்படி சொல்லாரு பாருங்க. இதை நீங்கள் நம்பாதனால தான் என்ன செய்யறதில்ல, சோத்திர கவலைப்படுறீங்க. இதை நம்பாதனால தான் நீங்கள் கர்த்தருடைய பணத்தை திருடுறீங்க, தசமாகம் கொடுக்க முடியல. நாளைக்கு என்ன பண்ணுறது, இவர் கொண்டு போய் கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணுறது, கர்த்தருக்கு கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணுறது, கர்த்தருக்கே திருடுறீங்க. உங்களுக்கு இந்த திருட்டுத்தனம், இந்த புத்தியெல்லாம் வர்றது என்னென்றால், நாளைக்கு என்ன செய்வது, நாளைக்கு என்ன செய்வது, இதை தான் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள், கர்த்தரை பற்றிட அறிவில்லாதவர்கள் நாள்தோறும் இதைத்தான் நாடி தேடுகிறார்கள். உனக்கும் அஞ்ஞானிக்கு என்ன வித்தியாசம்? உன்னை சர்ச்சில் கொண்டு நான் உங்களுக்கு உபதேசித்த வசனங்கள்லாம் உங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கர்த்தர் எங்கிட்ட பொறுப்பு கொடுத்து உங்களை போதிச்சு சொன்னால், நீங்கள் என்ன செய்கிறீங்க, உலக கவலைகளை, உலக பொருள்களுக்கு நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க, தேவனுக்கு ஊழியம் பண்ண மாட்டேங்கிறீங்க. 2 எஜமானுக்கு ஊழியம் பண்ண ஒரு நாளும் கூடாது, கர்த்தருக்கு மாத்திரம் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்வேன், அன்றன்றுள்ள அப்பம் அன்றன்று எங்களுக்கு தாரும். இதே 6ஆம் அதிகாரத்தில் அவர் அந்த ஜெபத்தில் அவர் சொல்லி கொடுக்குற ஜெபமும் அதே தான் பாருங்கள். 7லிருந்தே படிங்க. அப்படி அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமேன். சொல்கிறாரு, நீங்கள் அதிக வசனிப்பினாலே உங்கள் ஜெபம் கேட்கப்படும்னு நினைக்கிறீங்க. ஆண்டவரே, நான் ஏன் காணிக்கையெல்லாம் தர்றதில்லை தெரியுமா, நான் ஏன் ஒழுங்காக சர்ச்சுக்கெல்லாம் வர்றதில்லை தெரியுமா, எனக்கு அப்படி கஷ்டம் இருக்குது, அந்த மாதிரி அங்கே ஒரு தேவை இருக்குது, இதுக்கெல்லாம் இருக்கிறதுனால நான் உமக்கு தர முடியல, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால உமக்கு நான் செய்ய முடியல, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கணும். நோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு. கர்த்தர் முதல்ல வனாந்தரத்தில் இதில் தேறணும். இந்த படி, ஒவ்வொரு படியாக அவர்களை வழிநடத்தி அவர்களை வனாந்தரத்தில் கற்றுக் கொடுக்கிறார். வெறும் 11 நாளில் போய் சேர வேண்டிய அந்த வனாந்தரத்தை 40 வருஷம் அவர்களை வழிநடத்த வேண்டிய காரணம் என்ன என்றால், அவர்கள் கற்றுக்கொள்ள முடியல. அவர்கள் தொடர்ந்து முரட்டாட்டம் மனுகிறவர்களாக இருக்காதீங்க தேவ பிள்ளைகளை. ஆமீன். கர்த்தரை நம்பி, அவர் எனக்கு தகப்பன் பிதாவாக இருக்கிறார், நான் அவருக்கு பிள்ளையாக இருக்கிறேன், அவரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னை உடுத்துவிப்பார், அவர் என்னை காப்பாற்றுவார். முதல்ல கவலையற்றவர்களாய் அவர் மேல், கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடவே மாட்டார். ஆமீன். தேவனுடைய ராஜ்யத்து நீதியை கடைப்பிடிங்க. என்னை எந்த சாக்கு போக்கு சொன்னாலும் அது எல்லா கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அங்கே வாசிக்கிறோம், அவர்கள் அடிக்கடி அப்படி செய்தபடியினால் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுகிறீர்கள். மோசே அவ்வளவோ கோபப்படுகிறார், அங்கே கர்த்தர் கோபப்படுகிறார், ஏன் என்னுடைய கட்டளைகளை நீங்கள் மீறுகிறீர்கள், ஏன் கேட்கிறார். அடுத்தது கீழே சொல்கிறாரு, நாளைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன, உங்கள் பிரச்சனையே அதுதான். நாளைக்கு என்ன பண்ணுவேன் ஏதோ சொல்லுகிறது, நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நாளைக்கு அப்படின்போது நாளைக்கு என்ன செய்யும், அந்த நாளுக்கு தேவன் அதற்கு கட்டளையிட்டிருக்கிறார். அந்த நாள் உனக்காக கவலைப்பட வேண்டும். இன்றைக்கி நாளும் கிழமையும் பார்க்குற மக்களாக நம்ம உலக மக்கள் தான் என்ன செய்கிறாங்க, அஞ்ஞானிகள். நாளும் கிழமையும் பார்த்துட்ருக்கிறான், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துட்ருக்கிறான். ஆனால் சோத்திரம், கர்த்தர் சொல்கிறார், இன்று உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், இன்று நீ செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் நீ செய்து முடி. இன்றைக்கு செய்ய வேண்டிய தேவ நீதியை கம்ப்ளீட்டாக செஞ்சு முடி. நாளைக்கு வைக்காத. நாளைக்குன்னு சேர்த்து வச்சதெல்லாம் என்ன ஆச்சுன்னு வேதத்தில் வாசித்தோம், பூச்சி பிடிச்சிது, நாற்றம் எடுத்தது. பூச்சி பிடிச்சது, நாற்றம் எடுத்தது. நீ சேர்த்து வைக்கிறது நாற்றம் எடுக்கும்.
ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்குரியதை நீ தெளிவாய் எதற்கு செய்யணுமோ அவைகளெல்லாம் செய்து முடித்து நிம்மதியாக படுத்து தூங்கி எழுந்து பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். முதல் பாடம் இதுதான் கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் நீ உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட இரு. கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். அவர் என் வலது பார்சத்தில் வச்சிருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை, நிம்மதியாக படுத்து தூங்கி எந்திரி, காலையில் கர்த்தர் பார்த்துக்குவார். நாளைக்கு டியூ கட்டணுமேனா இன்றைக்கி என்ன செய்யாது, தூக்கமே வராது. அவ்வளோலாம் நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். அதனால் இந்த வேத வசனத்தில் பழகி 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 நிம்மதியாக தூங்குறேன். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்குவார். நமக்கு தெரியாது, கர்த்தர் நமக்கு தெரியாமையே, அதனால் நிம்மதியாக இருந்தால் போதும், கர்த்தர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நீங்கள் தாராளமாக அவரை நம்பலாம், நீங்கள் ஏராளமாய் அவரை நம்பலாம். வனாந்தரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஸ்தலம். நம்முடைய விசுவாசத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.